இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பொதுமக்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்க கேண்டிடேட் வருங்கால எம்எல்ஏ துளசியோட தங்கச்சி பேசுறேன். என்னடா 2-3 நாளா பிரச்சாரம் பண்றாங்க, ஆனா மத்தவங்க மாதிரி ஒரு சூட்டையும் காணுமேனு நீங்க யோசிக்கிறது எனக்கு தெரியும். எங்கதான் எங்க மாமனார் எங்க அக்காவையும் மாமாவையும் அசிங்கப்படுத்தி பேசினாலும் எங்க அக்காவோ எங்க மாமாவோ எங்க டீம்ல இருக்கிற யாரையுமே ஈஸ்வரமூர்த்தி ஐயாவையோ இல்ல அவரோட கேண்டிடேட்டையோ தப்ப ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன் இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு முடிஞ்சிடும். ஆனா சொந்த பந்தம் அது எவ்வளவு முக்கியம். மாமனாருங்கிறவரு தகப்பனுக்கு சமமான இடத்துல இருக்கிறவரு. அவர் பேசுறதுக்கு நாங்க பதிலுக்கு பதில் பேசினா அது பாவம் இல்லையா? எங்க மாமனார் மேல எங்க அக்கா ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. அவர் எங்களுக்கு எவ்வளவு திட்டினாலும் அது எங்களுக்கு பூஸ்ட் தான். நாங்க மத்தவங்கள மாதிரி மட்டமா பேசி ஓட்டெல்லாம் கேட்க மாட்டோம். எங்க அக்கா ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அவங்க செய்ய போற சாதனைகளை சொல்லிதான் ஓட்டு கேட்போம். இப்போ உங்களுக்காக எங்க அக்கா செய்ய போற சாதனைய பத்தி பேசுவாங்க. அக்கா அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில குடிநீர் வருது, ஆனா அதுல உப்பு கலந்திருக்கு. அதாவது டிடிஎஸ் லெவல் அதிகமா இருக்கு. அது சம்பந்தமா தொடர்ச்சியா கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. அந்த பிரச்சனை இது வரைக்கும் சரியாகல. நான் எம்எல்ஏ ஆன உடனே முதல்ல அதை சரி பண்ணி எல்லாருக்கும் சுத்தமான குடிநீர் கொடுப்பேன். இருங்க இருங்க இருங்க, இப்பவே கை தட்டினா எப்படி? நம்ம ஏரியால மெயின் ரோட தவிர மத்த ரோடு எல்லாமே குண்டும் குழியுமா தான் இருக்கு. நான் அது எல்லாத்தையுமே சரி பண்ணுவேன். இப்பவும் நிறைய ஏரியாவுக்கு சரியா மின்சாரம் வந்து சேரல. லோ வோல்டேஜ் பிரச்சனை அதிகமா இருக்கு. எல்லாத்தையும் நான் சரி செய்வேன். உங்கள் சின்னம் வேணா சின்னம், உங்கள் சின்னம் வேணா சின்னம், உங்கள் சின்னம் வேணா சின்னம், உங்கள் சின்னம் வேணா சின்னம். வண்டி நிப்பாட்டு, வண்டி நிப்பாட்டு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஸ்மார்ட் ரூம் வசதியை ஏற்படுத்தி கொடுப்பேன். அப்படின்னா என்னம்மா? அக்கா, அப்படின்னா ஒரு டிஜிட்டல் ரூம். எல்லா வீட்லயும் தனித்தனியா ஒரு ரூம் இருக்கும். அதுல உங்க பசங்களோட படிப்பு, வேலை சம்பந்தமான எல்லா வசதியையும் ஏஐ தொழில்நுட்பத்தோட செஞ்சு கொடுத்துருவேன். மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருந்து முன்னேறதுக்கான எல்லா விஷயமும் செய்யறதுதான் என்னோட முதல் நோக்கம். என்னோட பதவி முடியறதுக்குள்ள தமிழ்நாட்டோட முன்மாதிரி தொகுதியா இந்த தொகுதியை நான் மாத்தி காட்டுறேன். நன்றி நன்றி.